வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வெளியிட இருக்காரு. என்ன அப்படின்றதான் பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு ரிசர்வ் வங்கி மற்றும் தமிழக அரசு வழங்கியுள்ள புதிய சலுகை திட்டங்கள் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி, இதை பற்றி தான் வீடியோல பார்க்க இருக்காங்க. சோ நகைக்கடன் தள்ளுபடி, கடன் பெற்றவர்கள் பணத்தை மொத்தமாக செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் தங்களின் வசதிக்கேற்ப பகுதியாகவோ அல்லது இஎம்ஐ முறையிலோ அசலையும் வட்டியும் திருப்பி செலுத்தி நகைகளை மீட்கலாம். ஒரு வருட கால அவகாசத்திற்குள் கடனை முடிக்காதவர்கள் அந்தந்த ஆண்டிற்கான வட்டியை மட்டுமே செலுத்தி நகையை மறுமதிப்பீடு செய்து புதிய கடனாக புதுப்பித்துக் கொள்ளும் வசதி அறிமுகப்படுத்துள்ளது. இதன் மூலம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் நகைகள் பொது ஏலத்திற்கு செல்வது தடுக்கப்படுகிறது. கடன் சுமையை குறைக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தனியார் வங்கிகளுடன் ஒப்பிடுகையில் கூட்டுறவு வங்கிகள் அதிக கால அவகாசமும் குறைந்த வட்டியும் வழங்குவதால் வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்புகள் மத்தியில் இத்தகைய எளிமையான திருப்பி செலுத்தும் முறைகள் பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு நிம்மதியை அளிச்சிருக்குங்க. நடுத்தர குடும்பங்களுடைய ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னா குறைந்த வட்டி மற்றும் அதிக நம்பத்தவின் காரணமாக அவசர பண தேவைகளுக்கு மக்கள் கூட்டுறவு வங்கியை நாடுறாங்க. மிகப்பெரிய சவால் நகை அடகு வைப்பு திட்டம், அதை எப்படி மீட்க போகிறோம் என்பது சவாலாக இருக்கும். ஆரம்ப காலத்துல பணத்தை திருப்பி செலுத்த தவறினால் எப்படி வட்டி அதிகரிப்பதோடு நகை பொது ஏலத்திற்கு செல்லும் அபாயமும் இருக்கு. மீட்க முடியாத சுமையாக மாறிடும். இது பாத்தீங்கன்னா தனியார் வங்கிகள்ல பாத்தீங்கன்னா 6 மாசம் தான் பெரும்பாலும். கூட்டுறவு வங்கிகள்ல 1 ஆண்டு வரை கால அவகாசம். திருப்பி செலுத்தும் முறை தனியார் வங்கிகள்ல கட்டாயம் மாதாந்திர இஎம்ஐ, நெகிழ்வான முறை பிளெக்சிபிள், பணம் எப்பொழுது வேணுமானாலும் கட்டிக்கலாம். ஏலாபாயம், காலக்கிட முடிந்தவர்கள் உடனடியாக முன்னறிவிப்பின்றி நகை ஏலத்துக்கு போயிடும். மறுமதிப்பீடு மூலம் ஏலத்தை தவிர்க்கும் வாய்ப்பு கூட்டுறவு வங்கிகள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏல அபாயத்தை பாத்தீங்கன்னா தவிர்க்கிறது கூட்டுறவு வங்கிகள். ஓகேங்களா? சுமையை குறைக்கும் புதிய பகுதி பணம் செலுத்தும் முறை, ஒட்டுமொத்த அசல் பிளஸ் வட்டி, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றாங்க. பகுதியாக செலுத்துதல், புதிய சுமையற்ற நிகழ்வு நெகிழ்வான முறைகளை ஆர்பிஐ மூலமா கொண்டு வராங்க. கடன் சுமையை சிறுக பகுதியாக கட்டும் கட்டண முறையை கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா 12 மாத காலக்கெடுவுக்குள் உங்கள் வசதிக்கேற்ப கடனை செலுத்துங்கள். 5000, 12000, 3000 அப்படின்ட்டு தொடக்க கடன் பெறப்படுகிறது. இடைப்பட்ட மாதங்கள் குறிப்பிட்ட தொகையோ காலமுறையோ தேவையில்லை. எவ்வளவு முடியுதோ அதை செலுத்தலாம். மீதமுள்ள 12 மாதம் ஒட்டுமொத்த அசல் மற்றும் வட்டியை செலுத்தி நகையை மீட்டுக் கொள்ளலாம். ஓராண்டு முடிவில் முழு பணமும் இல்லை என்றால் என்ன செய்வது? இதுதான் இப்ப பதற்றமே இல்லாம முழு பணமுமே இல்லை அப்படின்னா 12 மாதங்கள் முடிந்த பிறகும் முழு அசல் தொகையும் செலுத்தி நகையை மீட்க முடியவில்லை என்றால் சூழ்நிலை நகை பொது ஏலத்திற்கு செல்லும் என்ற அச்சம் தேவையில்லை. கூட்டுறவு வங்கிகள் உங்க நகை ஏலப்பட்டியிலிருந்து தடுக்க ஒரு சிறந்த தீர்வும் இருக்கு. ஏலத்தை தடுக்கும் மறுமதிப்பீடு சுழற்சி, வட்டியை மட்டும் செலுத்தி ஓராண்டு காலத்து வட்டி தொகையை மட்டும் முழுமையாக கணக்கிட்டு செலுத்த வேண்டும். அசலை கட்ட தேவையில்லை. சந்தை மதிப்பில் மறுமதிப்பீடு, அன்றைய தேதியில் உள்ள தங்கத்தின் அதிகப்படியான சந்தை மதிப்புக்கு ஏற்ப வங்கி உங்கள் நகையை மறுமதிப்பீடு செய்யும், புதிய கடனா மாற்றி கொடுத்துரும் அப்படின்றத ஒரு அப்டேட் பண்றாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரனுக்குள்ளாம நீங்க நகை கடன் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வழங்க இருக்காரு. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இறுதி நாட்கள்ல இது அறிவிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவசர அறிவிப்பாக பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வர போறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரியான தகவல்களை நீங்க உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.